ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயானவளை அலட்சியம் செய்து விடாதே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. ஒரு அவசர செய்தியோடு இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தை எனக்கென ஒதுக்கி இதை முழுமையாக கேள் என் தங்கமே. இந்த செய்தி என்னவென்று உன்னிடம் கூறும் பொழுது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்துவிட முடியாது என் தங்கமே. ஏனென்றால் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு என் குழந்தை நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தையும் ஏற்படுத்திவிட்டது என் தங்கமே. ஆனால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் தான் இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோரும் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தியதற்காக ஒரு நபர். ஏனென்றால் திட்டங்களை எல்லாம் தீட்டி அதை ஒன்று செயல்படுத்தியும் விட்டார் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நீயும் வெள்ளைந்தி போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் வந்து கொண்டிருக்கின்றாயே. வருகின்ற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்போது அதிலேயே நீ சிக்கிக் கொண்டிருக்கின்றாயே என் தங்கமே. எப்போதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல், மற்றவர்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டது அல்லவா என் தங்கமே. அவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று நீ இருந்தாயல்லவா? அவர்கள் எல்லாம் இப்படி செய்தார்களா என்று நீ ஒருபோதும் உன் மனதில் நினைப்பது கிடையாது. யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்பொழுதுமே ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி நீ எந்தவித குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். எந்த ஒரு குற்றமும் கொள்ளாமல் நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. யாராவது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவர்களை எல்லாம் எதிர்பார்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நிலையிலும் நீ நின்னதும் கிடையாது. அவர்கள் செய்வது அவர்களுக்கு அந்த பாவத்தை கொண்டு சேர்க்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக அவர்கள் செய்ததற்கு தண்டனை கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் நான் எப்போதுமே எதையுமே தெய்வத்திடம் சொல்லி கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்பது இந்த தாயானவள் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. ஆனால் உன்னிடத்திலே ஒரு மனப்பக்குவம் இருக்கின்றது. யார் எதை வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும். ஒருவர் நல்ல விஷயத்தை செய்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். அதுவே ஒரு தீய காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய சன்னதியையும் கூட பாதிக்கும் என்பதை எல்லாம் நீ அறிந்து வைத்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே. இயற்கையாக உன்னுடைய குணநலன்கள் மிகவும் நேர்த்தியாக இருக்கின்றது. நீ யாருக்கு எந்த தீங்கையும் நினைப்பது கிடையாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னால் நினைக்க முடியும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டும் நீ செய்து கொண்டே இருக்கிறாய். அது மட்டுமல்ல, மற்றவர்களிடையே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கின்றது. அந்த பெயர்தான் அவர்கள் கெடுத்துவிட வேண்டும் என்று உன்னிடத்தில் ஒரு குற்றத்தை சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள் என் தங்கமே. இத்தனை நாளாக தலைகணம் கட்டி திரிந்தவர்கள் இப்போது அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. அந்த திட்டத்தை நிறைவேற்ற செய்ய வேண்டும் என்று பல திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றாக உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சிலர் சேர்ந்து கொண்டு
உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பி விடுகிறார்கள் என் தங்கமே. அவர்கள் முதலில் பேசிய பேச்சுகள் எல்லாம் பொய்யென்று இப்போதுதான் உனக்கு தெரிய வந்திருக்கின்றது அல்லவா? அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை இப்போதுதான் உனக்கு நன்றாக புரிய வந்திருக்கின்றது என் தங்கமே. அதனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாகத்தான் இருக்க போகின்றது என் தங்கமே. ஒருவரை மற்றவருக்கு எதிராக தூண்டி விடுவது, உனக்கு துணையாக இருப்பது போல பாசங்களுக்கு எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உனக்காகவே குற்றவாளியாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லாவற்றிலும் விளக்க வைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்றுதான் இத்தகைய செயல்களையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் என் பிள்ளையே. இதுவெல்லாம் வருத்தம் வந்துவிடக் கூடாது என்றால் இந்த பூமி யாரும் நமக்கு நல்லவர்தான் என்று கெட்டவன்தான் என்று சான்றளிப்பது கிடையாது. தகுதி யாருக்கு கிடையாது என் தங்கமே. எல்லோரும் அவரவர் வாழ்க்கையை அன்றாட தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்களோ? தவறாக இருக்கின்றதோ மனிதன் இங்கே யாரும் கிடையாது. தவறென்ற ஒன்று தெரியாமலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை என்ற யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்று வந்த தவறுகளை எல்லாம் செய்வது கிடையாது. ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உனக்கு தானாகவே வந்து சதிவலையை வீழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையே, இதற்காகவெல்லாம் நீ ஒருபோதும் வருந்தி நிற்காதே. அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கலாம். உன் உடன் இருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார்களே, இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் எப்போதுமே குணமாற்றமடையக்கூடியவர்கள்தான். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவன் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்துவிட முடிகின்றது என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என் பிள்ளையே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதனையுமே தியாகங்களை எல்லாம் நீ செய்த அத்தனை பேருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் எத்தனையோ நல்ல விஷயங்களை எல்லாம் ஆத்மார்த்தமாக நீ செய்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் செய்யக்கூடிய அந்த வேலையை இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்களே என்றுதான் உன்னுடைய மனதில் இப்போது வேதனைகள் அதிகமாக இருக்கிறது என் பிள்ளையே. நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபருடைய வேலைதான் என்பதை நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. என்று நீ நினைக்கின்றாய். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணங்களையே தவறு என்று ஒருவர் கூறுகிறார்கள் என் தங்கமே. ஏனென்றால் நீ என் மீது அவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய எண்ணமானது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை போலவே இப்போது செய்து விட்டார்கள் என் தங்கமே. ஆனால் அவர்களுடைய திட்டமானது நிறைவேற்றிவிட்டது என்பது அங்கே மகிழ்ச்சியோடு திளைத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது. அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்திலே நாடகமாடி இத்தகைய சூழ்நிலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும். அதாவது கூடிய விரைவில் வரப்போகிறது என் குழந்தையே. இப்போது உனக்கு ஏற்பட்ட கலக்கமானது துடைத்தெறிந்து பட்டு அவர்கள் மீது வரக்கூடிய அந்த வலியும் பாவமும் என்றும் அவர்கள் விட்டு நீங்காது என் தங்கமே. பழி பாவம் நீங்கும் என்று யார் நினைத்தாலும் முடியாது. இந்த காளிசாமி இவ்வளவு சுலபமாக, இந்த காளி தேவி அவ்வளவு சுலபமாக அவர்களையெல்லாம் விற்றுவிட மாட்டேன். தவறுகளை செய்ய நினைப்பவர்கள் முன்
நிச்சயமாக தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள். உனக்கு எந்த ஒரு அளவிற்கு உன்னுடைய மனதில் காயத்தையும் வேதனைகளையும் கொடுத்தார்களோ அதை போலவே பல மடங்கு அவர்களை தண்டனை பெறத்தான் போகிறார்கள். நான் கொடுக்கத்தான் போகிறேன். அத்தனை வேதனைகளும் அவர்கள் அனுபவித்துத்தான் இந்த காலத்தை இறுதியில் முடிக்கப் போகிறார்கள் என் பிள்ளையே. இந்த தெய்வமானது இத்தனை நாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்ததற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அவர்கள் எந்த ஒரு எல்லை வரைதான் செய்கிறார்கள். எந்த ஒரு தெய்வமானது அவர்களை விட்டு இப்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நாடகமானது இப்போது முடிந்துவிட்டது அல்லவா? இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகிறது என் தங்கமே. அந்த கொடூரக்காரர்களின் ஆட்டமானது இனி அடங்க போகின்றது. அந்த நாள் வெகு தொலைவிலும் இல்லை என் பிள்ளையே. நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயங்கள் இன்றே கஷ்டம் என் தங்கமே. கஷ்டத்தில் இந்த காளி உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிவிடுவதற்காகத்தான். நீ எதற்காக வருத்தம் கொள்ளாதே. இந்த காளி சொல்லும் என் குழந்தை நீ அல்லவா? நீ எதனை தவறாமல் செய்தாலும் அதை தெரிந்து செய்ய வேண்டும் என் தங்கமே. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த காளி உன்னுடன் இருக்கின்றேன். உனக்காக இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும். நீயாக உன் மனதறிய எந்த ஒரு தீய செயல்களையும் இதுவரை செய்தவும் இல்லை. இது நாள் வரையும் செய்வது கிடையாது என் தங்கமே. ஆனால் என் அன்பு குழந்தையே, ஒரு பொழுதும் மனம் கலங்காதே. தெய்வம் உனக்காகத்தான் துணையாக நின்று கொண்டிருக்கின்றது. உன் மீது யார் எந்த பழி தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லத்தான் போகிறது என்பதை உனக்கு நினைவூட்டுகின்றேன். இத்தனை நாளும் இவர்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். இப்போதாவது நீ இவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாயா? இவர்கள் எல்லாம் யார், எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நீ நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதற்காக உன் காளி இவர்களையெல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன். யாரெல்லாம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களையெல்லாம் உன் மனதில் நீ நினைவூட்டிக்கொள். நிச்சயமாக எப்படி உனக்கு இந்த தீங்கினை செய்தார்களோ அதுபோலவே அவர்களுக்கும் அதற்கான பலனை நிச்சயமாக கிடைக்க செய்வேன் என் பிள்ளையே. ஆனால் என் அன்பு பிள்ளையே, எக்காரணத்திற்காகவும் வேதனைப்படவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. உன்னோடு இந்த காளி துணையாக இருக்கிறேன் என் தங்கமே என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு நீ அமைதியாக அனைத்தையும் கடந்து செல். உன்னுடன் நான் இருக்கின்றேன். என்றும் ஒருபோதும் நான் உன்னை விட்டு பிரிந்துவிட மாட்டேன் என் தங்கமே. நான் இன்று அமைதி காப்பது போல உனக்கு தோன்றலாம். அவர்கள் ஆடிய ஆட்டமெல்லாம் முடியட்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. அதற்கு பின் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை உன் கண்ணால் காணத்தானே போகின்றாய். உன்னிடத்தில் வலியையும் வேதனையும் சொல்லி உனக்கு ஆறுதலை என்னிடத்திலிருந்து நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய். ஒருவேளை உனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய்விட்டாலும் கூட என்னிடம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, என்னுடைய ஆசீர்வானது என்றுமே உன்னுடன் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அதை மறந்து விடாதே என் பிள்ளையே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை உன் தாய் கைவிட்டு விடமாட்டேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு படிகளையும் ஏறத் தொடங்கு. நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே. என்றுமே உனக்கு துணையாக இருந்து உன்னை எல்லா விஷயங்களையும் காப்பாற்றி விடுவேன். உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிக்கப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டுகளை ஏறத்தான் போகிறாய். ஒவ்வொரு படியும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே. இதுவரை வாழ்க்கையில்
எதையெல்லாம் நீ தேடி தேடி சென்றாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன் வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டி உன்னுடைய இந்த காளியின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி அமைந்துவிட்டு அதற்கான சக்தியை நான் உனக்குள்ளே கொடுக்கின்றேன் என் தங்கமே. இந்த காளியின் ஆசிர்வாதம் என்றுமே என் குழந்தைக்கு முழுமையாக கிடைக்கும். என் அன்பும் அரவணைப்பும் என்றுமே உன்னோடு இருக்கும். எதையோ நினைத்து கவலைப்பட்ட நீ இனி உனக்காக சந்தோஷப்படும் இந்த நேரத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என் பிள்ளை. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.